கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் ஒரு எபிரேய எழுத்து மூலமாக, வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. திருமண வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. நம்ம ஜெபிக்கலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்திலிருந்து நம்ம ஒரு எபிரேய வார்த்தையில் இருக்கிற வல்லமை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் இருந்து நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு விளக்கி தராவிட்டால் நாங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாதப்பா. நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. நாங்கள் வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டது நல்ல புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தத்தக்கதாகவும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தருகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, மீண்டும் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவரை பாதத்திலே விழுந்து. இங்க ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒருத்தனை பார்க்கிறோம். அவன் பெயர் வந்து யவீரு. அந்த யவீருடைய இவர் வந்து மேசியா வந்து சந்தித்த நோக்கம் என்ன பாருங்க. இவனுடைய குமாரத்தி, அவனுடைய அடுத்த வசனத்தில் எது சொல்லுது? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். கர்த்தட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்கிறார். தன்னுடைய மகளுக்காக வேண்டுறான். பாருங்க பாருங்க, மகளுக்கு ஒண்ணு அப்படின்னா தகப்பனுடைய உள்ளம் தாங்காது. மகனுக்கு ஒண்ணு அப்படின்னா தாயினுடைய உள்ள என்ன செய்யாது? தாங்காது. பாருங்க, இது இயல்பு, இது நடக்கக்கூடிய ஒரு காரியம். இங்க தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறத பார்த்து அவனால தாங்க முடியாமல் அவன் மேசியாவிடத்தில் வந்து அவருடைய பாதத்துல விழுந்து அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கிறான். பாருங்க, அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெப ஆலயத்துல ஒரு காரியம் இருந்துச்சு. யாரெல்லாம் யெகோஷுவாவை மேசியான்னு சொல்லி அறிக்கை பண்றாங்களோ அவங்க ஜெப ஆலயத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்படிதான் அன்னைக்குள்ள சட்டங்கள் இருந்துச்சு. இன்னைக்கும் அநேக சபைகள் அப்படிதான் இருக்குது. பாருங்க, இந்த சபைகள்ல நீங்க பார்க்கும்போது அந்த சபையில் உள்ள நாட்கள் இருந்த ஜனங்கள் யெகோஷுவாவை மேசியான்னு சொல்லி யாராவது அறிக்கை பண்ணா அவங்க ஜெப ஆலயத்திலிருந்து என்ன செய்வாங்க? ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல ஜெப ஆலய தலைவனுடைய மகளுக்கே பிரச்சனை வந்துட்டு பாருங்க. அவனுடைய மகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மரண அவஸ்தையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு மகள் மரண அவஸ்தையில துடிக்கும் போது எந்த தகப்பனுக்கு தாங்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இவன் தாங்க முடியாம எவ்வளவோ டாக்டர் கிட்ட போயிருப்பான், எத்தனையோ வைத்தியர்களை போய் பார்த்திருப்பான், எத்தனையோ காரியங்கள் இந்த இவன் சுகமடைவதற்காக எத்தனையோ ஜனங்கள்ட்ட இவன் மோதி பார்த்திருப்பான். ஆனா ஒரு காரியமும் நடக்கல. நாளுக்கு நாள் இவனுடைய பலவீனம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மரண அவஸ்தை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? ஆஸ்துமா வியாதி இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும் மரண அவஸ்தை என்ன அப்படின்னு சொல்லி. சில நேரம் மூச்சை விட முடியாது, எடுத்த மூச்சை மீண்டும் வெளியே விட முடியாம அப்படி திணறுவாங்க, மரண அவஸ்தைப்படுவாங்க, மூச்சை எடுக்க முடியாம அவஸ்தைப்படுவாங்க. பல பாருங்க, இந்த ஆஸ்துமா வியாதி உள்ளவங்க இந்த மரண அவஸ்தை அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இங்க இந்த சிறு குழந்தை இவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவருடைய தகப்பன் ஒரு பைத்தியக்காரனை போல அங்கேயும் இங்கேயும் அலைந்து தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்காத என்று அவன் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் நினைத்து பார்த்தான், இனிமே தேவாலயத்தில் என்ன சட்டம் இருந்தாலும் அதை நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு தேவை என்னுடைய மகனுடைய உயிர். அவன் நேர கர்த்தருடைய பாதத்துல வந்து விழுந்தான். பாருங்க, அவன் மேசியாவுடைய பாதத்துல வந்து விழுந்தான்.
அவரை பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டு சொன்னார், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு இருக்கிறாப்பா, அவள் ஆரோக்கியம் அடைபடிக்கு நீ வந்து அவன் மேல உங்களுடைய கரத்தை வச்சா போதும். பாருங்க எவ்வளவு உள்ளது, எவ்வளவு துடிப்போட சொல்லிருப்பான். சிந்திச்சு பாருங்க. இந்த துடிப்பு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் நீங்க மன்றாடி கொண்டு இருக்கலாம். பாருங்க, இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது ஓடி வந்து ஒருத்தர் சொல்றான், நீ ஐயரே, நீ வருத்தப்படுத்த வேண்டாம், உன்னுடைய மகள் செத்து போயிட்டப்பான்னு சொல்லி சொன்னா பாருங்க. அந்த அந்த தகப்பனுடைய உள்ள எப்படி துடிச்சிருக்கும் சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்திலே முழங்கல் பட்டு கதறி அழுதுருப்பான். ஐயோ, என் மகளை இழந்துட்டேனேன்னு சொல்லி அழுதுருப்பான். அப்படிப்பட்ட நேரத்துல தான் கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை திடப்படுத்தி அவனை என்ன செய்யறார், எழுப்புறார். நீ கலங்காத, கர்த்தர் நான் ஒரு மகள் மறிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. வேதம் சொல்றது வாசிப்பு 34 வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவரை பார்த்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் போது அதுல கர்த்தர் சொல்றார், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நீ பயப்படவே செய்யாதுன்னு சொன்னார். அவன் கலங்கி மனசு உடைச்சி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ மற்றவங்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம், நீ கலங்காத அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய திடப்படுத்தினா பார்த்துடுங்க. இன்னைக்கு அதே திடப்படுத்துதல் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை இப்ப மாறப்போகுது பாருங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிதான் என்ன செய்யுமா, திரும்பும். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வெறுமையா அவர்கிட்ட வராது, அந்த காரியத்தை நிறைவேற்றிதான் என்ன செய்யும், அவர்கிட்ட வரும். அப்போ இவர் பாருங்க, வேதம் சொல்லுது, இவர் இந்த காரியத்தை செய்யும் போது யெகோஷுவா அவனை திடப்படுத்துற, நீ கலங்காதே, நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். இது சொன்ன உடனே அவன் எழுந்து அவரோடு கூட நடந்து போகும்போது கர்த்தர் அந்த சிறு பிள்ளை செத்து போன அந்த குழந்தையினிடத்தில் வந்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, வாசிக்கலாம். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. பாருங்க, கர்த்தர் அந்த சின்ன பிள்ளைகிட்ட போற. இங்க ஜனங்கள் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கிற நேரத்துல இவர் உள்ள போய் அந்த சின்ன பிள்ளையினுடைய கையை பிடித்து ஒரு வார்த்தை சொல்றார், தலித்தா குமி அப்படின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் வாயில ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? எழுந்திரு. இந்த எழுந்திருங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க? கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எழுந்திருன்னு சொல்லி அர்த்தம். இப்போ யூத ஜனங்கள் மத்தியில சாதாரண வழக்க சொல்லுது, ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறவங்களை எழுப்ப செய்யணும் அப்படின்னா கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பணும் அப்படின்னா கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கும்ங்கிற வார்த்தை எழுந்திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்க? கும் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா யெகோஷுவா செத்து போன ஒருத்தி படுத்திருக்கிறா. அந்த சின்ன பிள்ளையை பிடித்து கரத்தை பிடித்து குமி அப்படின்னு சொன்ன உடனே, தலித்தா குமின்னு சொன்ன உடனே, அந்த கும்ங்கிற வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட உடனே செத்து போன அந்த குழந்தை உயிரோட வந்துட்டு பாருங்க. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னது? கும். இந்த வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாமல் அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி திரும்பும். அவர் எதற்காக கும்னு சொல்லி அனுப்பினார்? மரித்த குழந்தை உயிரோடு எழுப்புறதுக்காக ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டுச்சு. என்ன வார்த்தை? கும்ங்கிற வார்த்தை புறப்பட்டுச்சு. இந்த கும் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை புறப்பட்டு போன உடனே செத்து போன குழந்தையை கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? உயிரோடு கொண்டு வந்துட்டார் பாருங்க. இந்த கும் சாதாரண ஒரு வார்த்தை இல்லை, சாதாரண வழக்க சொல்றதுதான். ஆனா கர்த்தர் பயன்படுத்தும் போது, தேவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது ஒரு அபிஷேகத்தோடு புறப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன அபிஷேகம் இருந்துச்சு அதுல? அது உயிர்த்தெழுதலின் அபிஷேகம் அதுல இருந்தது பாருங்க. இந்த வார்த்தை புறப்பட்டு போய்
அந்த செத்து போன குழந்தை என்ன செஞ்சுட்டு உயிரோடு கொண்டு வந்தது. ஒரு நாள் இதே போல நாயின் என்கிற ஊருக்கு அவர் போயிட்டு இருக்கிறார். அங்க ஒரு விதவையினுடைய வாலிப பையன் செத்து போயிட்டான். அவனை பாடையில வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த தாய் அங்க கதறி அழுது கொண்டு இருக்கிறார். ஒரு மகன் அவனை சின்னதுல இருந்து வளர்த்து பெரியவன் ஆக்கி பெரியவனுடைய ஒரு வாலிப பிராயத்துல கொண்டு வந்து இந்த பையன் என்னுடைய வயதான காலத்துல ஆதரவா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதே பையனுக்கு இப்ப உயிர் பிரிஞ்சு போச்சு. அவருடைய காலம் முடிஞ்ச உடனே இவனால் அது தாங்க முடியல, அழுது கொண்டு இருக்கிறார். அந்த விதவை ஸ்திரீ அந்த குழந்தை அந்த பையனுக்காக கதறி அழுது கொண்டு இருக்கிறார். அந்த அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டார். அந்த நாயின் ஊருக்கு வந்து பாடையை தொட்ட உடனே அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அழாதே அப்படின்னு சொன்னார். நீ அழாதன்னு சொல்லி கண்ணீரை அவர் துடைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இவர் அந்த யாவீருக்கு ஒரு திடப்படுத்த நீ பயப்படாதன்னு சொல்லி திடப்படுத்தினார். இங்க அந்த விதவை ஸ்திரீக்கு கர்த்தர் சொன்னார் நீ அழாதன்னு சொல்லி திடப்படுத்தினார். சொல்லிட்டு ரெண்டு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வாலிபன் செத்து போன அந்த வாலிபனை தொட்டு என்ன சொன்னார்னா கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வாலிபன் செத்து போன அந்த வாலிபனை பார்த்து கும்னு சொன்ன உடனே கப்புன்னு எழுதிச்சிட்டான் பாருங்க. மரித்தவன் மீண்டும் என்ன செய்தான்? படைத்துக் கொண்டார். இந்த கும் அப்படிங்கிற வார்த்தை இது சாதாரண ஒரு வார்த்தை இல்ல. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. அது மேல உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. அதே அபிஷேகத்தோடு நீங்களும் கும்னு சொன்னீங்க அப்படின்னா அதே அனாயிண்டிங்கோடு அதே அபிஷேகத்தோடு சொல்வீர்களா அதுல உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை வெறுமை அவரிடத்தில் திரும்பல. அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிதான் என்ன செய்யும்? திரும்பும். இந்த காரியத்தை சீஷர்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, யெகோஷுவா உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இப்போ சீஷர்கள்ல பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் சேர்ந்து தேவாலயத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க பார்க்கும்போது தேவாலயத்து அந்த வாசப்படியில பிறவி சப்பானி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். தர்மம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும். இவன் பார்த்தான் பேதுரு. அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது பார்த்த உடனே சொன்னான் என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி யெகோஷுவாவின் நாமத்தினால எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னான். எழுந்திருக்கு என்ன சொல்லுவாங்க? கும். கும்னு சொன்ன உடனே டப்புன்னு என்ன செஞ்சுட்டாங்க? எந்திரிச்சிட்டா பாருங்க. இந்த கும்ங்கிற வார்த்தையில அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது. அந்த அபிஷேகத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை யெகோஷுவாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு நாள் டொர்கா அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ செத்து போயிட்டார். அவ உயிரோடு இருக்கும் போது நிறைய காரியங்கள் ஸ்திரீகளுக்கு செய்தார். அவங்களுக்கு எல்லா காரியமே இலவசமா தச்சு கொடுத்து கொண்டு இருந்தார். இப்படி தச்சு கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு பெண்மணி இறந்து போன உடனே அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் கூடி அழ ஆரம்பிச்சாங்க. பேதுரு பக்கத்து ஊர்ல தான் இருந்தாப்போ அவனை வரவழைக்கும் போது அவன் தச்சு கொடுத்த துணியெல்லாம் காமிச்சாங்க. எங்களுக்கு இப்படி எல்லாம் நன்மை செய்தாலே இவ உயிரை பிரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கலங்கி கொண்டு இருந்தாங்க. பேதுரு எல்லாரும் வெளியே அனுப்பிவிட்டு அவன் ஜெபிக்க தொடங்கினான். கர்த்தர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஜெபித்து கண்ணை திறந்து அந்த பெண்ணை பார்த்து டொர்கால பார்த்து சொன்னான் கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். எழுந்துருன்னு சொல்லி சொன்னான். இந்த வார்த்தை சொன்ன உடனே செத்து போன டொர்கா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. தூக்கத்திலிருந்து எழுந்தது போல எந்திரிச்சு உட்கார்ந்து எல்லாரோடும் பேச ஆரம்பித்தா பாருங்க. உயிரோட எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்தவன் நிப்பாட்டிட்டான். இந்த கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. அவர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி அவரிடத்தில் என்ன செய்யும்? திரும்பும். இந்த கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எழுந்துரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேதம் சொல்லுதுல எழுந்து உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. குமி ஓரி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. குமி எழுந்துரு. சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்றார் எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றார். மரித்தோரை விட்டு எழும்பு. எழும்புங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? கும். இன்னைக்கு நம்ம சீயோன் குமாரத்தின் மணவாட்டியை பார்த்து கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் கும். எழுந்துரு, இதோ மணவாளன் வருகிறார். 10 கன்னிகைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆனா ஒரு சத்தம் வந்துச்சு. கும்ங்கிற சத்தம் வரும்போது அங்க எந்த கும் யாருக்கு பலன் கொடுக்குமோ அவங்களுக்கு பலன் கொடுத்துட்டு பாருங்க.
அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. பாருங்க, இந்த கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமை அவரிடத்தில் திரும்பல, அவர் நினைத்த காரியத்தை திரும்பி அது நிறைவேற்றி தரும். இன்னைக்கு நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள மாட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கும். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்வதாக. இந்த கும்ங்கிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம இன்னைக்கு கும்ங்கிற வார்த்தை குறித்து நம்ம தியானிச்சோம். இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம், கர்த்தாவே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. என்னுடைய பிசினஸ் விழுந்து போய் இருக்கிறது, அதை எழுப்ப நீ இந்த வார்த்தை கட்டளையிடும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் நான் தோல்வி அடைஞ்சு போய் விழுந்து கிடக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. கும் என்கிற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணிருப்பேன். மறைத்து போயிருக்கிற என்னை மீண்டும் உமக்கென்று பிரகாசிக்கத்தக்க நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. கும் என்று சொல்லுங்க, நான் பிழைத்துக் கொள்வேன் அப்பா. ஜெபிப்போமா? ஸ்தோத்திரங்கள் தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் யெகோஷுவா மேசியாவே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய காயப்பட்ட கரம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக ராஜா. நீர் அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து தனித்தா குமி என்று சொன்னீர். அந்த கும்ங்கிற வார்த்தை வந்த உடனே சின்ன பிள்ளை இறந்து போயிருந்த அந்த குழந்தை உயிருக்கு தேவனே மரண அவஸ்தையில துடித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிரை கொடுத்தீரே. அதே வல்லமை நீர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனே இதே வார்த்தை கும் என்கிற வார்த்தை அவருடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்கட்டும். மறைத்து போய் இருக்கிற அவருடைய தேவனை குடும்பத்தின் வாழ்க்கை செழிக்கட்டும். தேவன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கட்டும். நீர் எழுப்பி தாரும் அப்பா. கர்த்தாவே, பேதுரு பயன்படுத்தினார், அதே போல உடைய பிள்ளைகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிரியை செய்வதாக ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தறியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.